ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெல்ட்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து பள்ளத்தில் வந்து மணலாம் மட்டமாக நிறவணும், அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. சென்டருங்க அடித்து எல்லாம் ஜல்லி போட்டு பிரித்தாச்சு. பிரித்து எல்லாம் முடிச்சுட்டு தண்ணிலாம் போட்டுக்கணும் இருந்தோம் 2 நாளைக்கு. இப்போ வந்து அந்த மோடாக இருக்கிற மண்ணெல்லாம் வந்து மட்டமாக நிறவணும். மட்டமாக நிறவிட்டு செங்கல் வச்சு மறுபடியும் பேஸ்மெண்ட் லெவலு இந்த ஹைட்டு எடுத்துன்னு வரான்னு நினைக்கிறேன், 3 அடி. அதுக்கப்புறம் ஒரு பள்ளம் மாதிரி ஆகிடும். அதுக்கு மேலே மண் கொட்டணும். எங்கள் வீட்டுக்கு ஒரு வேலை செய்கிறாரு. இந்தமாரி சின்ன சின்ன வேலை நம்மளால் செய்ய முடியுற நினைக்கிற வேலையெல்லாம் நம்மளே செஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து அதிகமாக மிச்சம் பண்ண முடியாட்டாலும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணலாம். இப்போ இது 2 பேர் வருவாங்க, ஒரு 1000 ரூபா 1500 கேட்பாங்க. அதே நம்ம செஞ்சிட்டோன்னா அது பெனிஃபிட்டாக இருக்கும். எங்கள் வீட்டுக்கு ஒரு வேலை செய்கிறாரு பாருங்க, அவர் வந்து ஏதோ கொட்டாங்கச்சியில் வச்சு விளையாடிங்கிறாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பெல்ட் பீமு போட்டாச்சு. இதுக்கு வந்து இப்போ செவுரு வச்சு இந்த மட்டத்துக்கு கட்டணும். அதுக்கு இங்கே இருக்கிற கல்லை எடுத்துன்னு வந்து அங்கே அடுக்கணும். கல் தெரியவே இல்லை. இங்கே கட்டினேன். இந்த பெரிய மனுஷன் இவர் கல் ஒரு செங்கல் எடுத்துன்னு வர்றாரு. எங்கள் கல் எடுத்துன்னு போயிட்டு அங்கே போடுறாங்க. அந்த இடத்த இந்த கல்லெல்லாம் எடுத்துன்னு போய் அடிக்கிட்டோன்னா நாளைக்கு வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம் சொன்னாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த பேஸ் மட்டம் பெல்ட் பீமு ஜல்லி போட வீடியோ பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த கட்டுவாலை போடுறாங்க பேஸ் மட்டம். இப்போ இந்த கட்டுவாலை போட்டாங்களா, அந்த செவுரு வச்சிட்டாங்கள, அந்த செவத்துக்கு மேலே அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பீம் வரும். இந்த மாதிரியே வந்து சின்னதாக ஒரு பீம் வரும். இந்த செவத்துக்கு மேலே ஃபுல்லாக சுற்றி இப்போ இந்தமாரி கட்டுவாலை இந்த எல்லா இடத்தையும் போட்டுருவாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே சின்னதாக ஒரு பீம் வரும். போட்டு அதுக்கு ஜல்லி போட்டோன்னா அந்த இதுதான் பேஸ் மட்டம். இதுக்கு மேலே தான் வந்து வீடு வரும். இது பேஸ் மட்டம். இப்போ பேஸ் மட்டத்துக்கு இப்போ வேலை ஆரம்பிச்சுக்கிறாங்க இன்றைக்கி. அப்புறம் இது கட்டுவேலை இது போட்ட பிறகு எல்லாம் பாக்ஸாக அப்படியே தெரியும். அதுக்கு மேலே வந்து அந்த பள்ளமாக இருக்கும். அந்த பள்ளத்துக்கு வந்து மறுபடியும் நம்ம மண் கொட்டி நிரப்பணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடைகள் போட்ட பிறகு இப்போ இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சாங்க. 2 சித்தாள் 2 கொத்தனார். அதுக்கு இந்த செவரு இந்த பக்கம் கட்டிக்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த பக்கம் இந்த செவரு கட்டிக்கிறாங்க. இப்போ நாளைக்கு வந்து அந்த இடத்த ஃபினிஷ் பண்ணுறாங்க. அதான் இன்றைக்கி நடந்த வேலை. புதுசாக ஒரு லோடு இறக்கி அதுலேருந்து கொஞ்சம் கல் எடுத்துன்னு வந்து இப்போ இன்றைக்கி சாயங்காலமாக வேலை முடிஞ்ச பிறகு அங்கே எடுத்து போட்டுக்கிறாங்க. இந்த கல் கொஞ்சம் சூப்பராக இருக்குதான். இது வந்து 15,500 இது கல் சூப்பராக இருக்குது. அந்த கல்லோட கலவை கிண்டு கலவை வாரி எடுத்து போய் வீடு கட்டுப்போ. கிண்டே வாரி ஏந்துரா வாடுறா. சரி பார்த்துரும் அவர் மம்டி எடுத்து வார. இப்போ பெல்ட்டு லெவல்லேருந்து பேஸ்மெண்ட் லெவலுக்கு வந்து போச்சு. கட்டு வேலை நடந்துனுக்குது. நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. நாளைக்கு ஒரு நாள் வேலை செஞ்சாங்கன்னா இங்கே கட்டு வேலை. அப்புறம் இந்த இடத்த வந்து கழி அடித்து ஜல்லி போட்டுருவாங்க நாளைக்கு. இதான் பேஸ்மெண்ட்டாக. இப்போ இந்த பள்ளம் மாதிரி தேர்த்து பாருங்கள். இதில் வந்து மண்ணை கொட்டி ரொப்பணும். அப்புறம் அந்த இடம் ஒரு பள்ளம், 1 2 3 பள்ளம் ரொப்பணும்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து பேஸ் மட்டம் முடிஞ்சிச்சு. பேஸ் மட்டம் முடிஞ்சிட்டு அதுக்கு மேலே கம்பி போட்டு அதுக்கு ஜல்லி போடுறாங்க. ஜல்லி போடுற வேலை நடக்குது. இப்போ வந்து இதான் பேஸ் மட்டம். இது உள்ளார இந்த பள்ளம் வரைக்கும் மண்ணை கொட்டி பேஸ் மட்டம் ரெடி பண்ணணும். இப்போ இது பேஸ் மட்டம் வந்து கம்பி போட்டு முடிஞ்சிச்சு. இப்போ இது கம்பி ஜல்லி போட்டுன்னுக்குறாங்க. ஜல்லி போடுற வேலை நடக்குது.